திமுகவோட எம்எல்ஏக்கள் கூட்டத்திலையும் அங்க உடனடியாக சட்டமன்ற குழு தலைவர் தேர்ந்தெடுக்கப்படவில்லை. அவர்கள் அடுத்து வரக்கு 10ஆம் தேதிக்குள் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம், அவசர அடிப்படையில் எடுக்கும் முடிவுக்கு அனைவரும் எம்எல்ஏக்கள் கட்டுப்பட வேண்டும், 10ஆம் தேதி வரை திமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் இங்கு இருக்க வேண்டும் என்று கூறினார்கள். எழுதியும் வாங்கிக்கிட்டாங்க. நாங்க யாருக்கு ஆதரவு தெரிவிக்கணும், நீங்க எல்லாம் ஆதரவு தெரிவிக்கணும்னு ஆதரவு கடிதம் எல்லாம் எழுதி வாங்கிட்டாங்க. இபிஎஸ்க்கு ஆதரவு தெரிவிக்கணும்னு நினைச்சாங்களா? அது யாருக்கு ஆதரவு? எனக்கு வந்த தகவல் பிரகாரம் எடப்பாடி பழனிசாமி அந்த உதயநிதி ஸ்டாலின் ரெண்டோருமே சந்திச்சதா கூட தகவல் வந்தது. எடப்பாடி பழனிசாமியும் அவருமே உதயநிதி ஸ்டாலினுமே சந்திச்சு பேசி அது முடிவெடுத்து வெளியில சார் அதெல்லாம் சந்திக்க சார் சந்திக்கணும், பல வழியில சந்திக்கணும்னா ஏதோ ஒரு வழியில சந்திச்சிருக்கலாம், இல்ல தொலைபேசியில பேசியிருக்கலாம், ஏதோ ஒண்ணு. கூட யாரோ முகத்தை மறைச்சிக்கிட்டு எனக்கு தெரிஞ்சு திருமதி வீட்டு கூட யாரோ முகத்தை மறைச்சிக்கிட்டு வந்ததா சொன்னாங்க. சார் நிறைய பேர் போவாங்க வருவாங்க. அது அமமுகல இருக்கிறவங்க சொல்றாரு, நம்ம காமராஜ் என்ன சொல்றாங்க, ஒரு நாளைக்கு ஒரு அங்க முதல்ல இதை நீங்க சொல்லும் போது அதை டைவர்ட் பண்ணிட்டீங்க. இது நடந்தது. ஆனா அவங்க கனிமொழி அவங்க ரெண்டோரும் அதை பேசுறதாட்டு தகவல். அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சந்திச்சு நம்ம ஆட்சி அமைக்க உதவிக்கு வர்றது எடுத்தது எல்லாம் பேசியிருக்காங்க. சரி நீங்க பண்ணுங்க, நாங்க வெளியில இருந்து ஆதரவு தரேன்னு. இதை எதிர்த்தது திருமதி கனிமொழி அவங்க இதை சரியில்லை, நாளைக்கு அது நமக்கு ஒரு பேராபத்தை உருவாக்கிறோம்னு சொல்லி கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்கிறதும் எனக்கிட்ட சில திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த சில நண்பர்கள் சொன்னாங்க. அந்த அம்மா அவங்க உடல அவங்க அந்த இது உடல அது தப்பா போயிடும், நாளைக்கு போயிடும், அது எடப்பாடி பழனிசாமி எல்லாம் நம்பி நம்ம விட்டானா நாளைக்கு பெரும் விஷயத்துல போயிடும்னு அவங்க கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு டெல்லி போனதாட்டும் தகவல் எல்லாம் வந்தது. அதுக்கிடையில திருமாவளவன் அவரை முதல்வர் ஆக்குவோன்னு அடுத்த ஸ்டெப்ஸ் போட்டாங்க. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் போட தான் கவர்னர் டைம் கொடுத்து சரி யாராவது ஒரு முடிவுக்காங்க, விஜய் வரக்கூடாது. சார் ஒரு கான்செப்ட் நீங்க நல்லா தெளிஞ்சிருக்க, நம்ம ஒரு அரசியல் தொலைநோக்கு பார்வையிலிருந்து பார்த்தால் 2029 தான் இனி அடுத்த டார்கெட் சார். அந்த 2029க்கு விஜய் காங்கிரஸ் கூட்டணி சேர்ந்துடுச்சு. திமுக யாரோட கூட்டணி வைக்க முதல்ல அதை சொல்லுங்க. திமுக யாரோட பாஜக கூட கூட்டணி வைக்குமா? திமுக இப்ப கூட்டணியே இல்லையே, தனியால நிக்கிறாங்க. காங்கிரஸ் போயிட்டாங்க, விசிக போயிட்டாங்க, சிபிஐ போயிட்டாங்க, சிபிஎம் போயிட்டாங்க, எவிஎம் எல்லாம் போயிட்டாங்க. சபையில உதயநிதி ஸ்டாலின் பேசுறாரு, என்ன சொல்றாரு? எங்கள்கிட்ட இருந்து ஆதரவு கேட்டு எங்க தலைவரோட ஆதரவோட தான் நீங்க உங்களுக்கு இன்னைக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க. இல்ல இவங்க உள்ள வரக்கூடாது, சபையில உள்ள நீங்க அரசுல அங்க வகிக்க கூடாதுங்கிற கண்டிஷன்ல இவங்கள விட்டுருக்கீங்க. எத்தனை நாளைக்கு இருப்பாங்க? 2029 தேர்தல் வரைக்கும் நாளைக்கு காங்கிரஸோட கூட்டணி வச்சு விசிகா ஐசிகா எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா திமுக யார் கூட கூட்டணி வைக்கும்? எடப்பாடி பழனிசாமி கூடயா இல்லைன்னா பாஜக கூடயா? சொல்லுங்க, வேற யாரு இருக்காங்க? திமுக தனிச்சு நிற்கும். தனிச்சு நம்ம இந்த எந்த வரலாற்றுல நின்று இருக்காங்க சொல்லுங்க, வரலாற்று எடுத்து காட்டுங்க சார். சார் புரட்சி தலைவர் காலத்துல இருந்து வரலாற்று எடுத்து மத்த கட்சிகள் இருக்குல்ல, அதுதான் சொல்றேன் சார். பலம் எங்க இருக்கு? அது அடுத்து பாஜக யாரோட நிற்கும்? பாஜக தான் இபிஎஸ் கூட தானே இருக்காரு. அங்க எடப்பாடி தான் அங்க உடஞ்சி போய் பாதியா ஆக்கி நீங்க என்ன கட்சி என்ன அங்க விஜய் கிட்ட ஆதரவு கொடுத்தாச்சா? அப்போ எடப்பாடி பழனிசாமியும் தனிச்சு விடப்படும், திமுகவும் தனிச்சு விடும் போது அண்ணன் 90ல சொன்னது போல இவங்க ரெண்டு பேரும் தான் இணைய போறாங்க. இபிஎஸ் அதிமுக திமுக தான் 2029 கூட்டணியாக அமையும். இவங்களுக்கு என்ன பிரதமர் இதுக்கு இடையில வேணா பாஜக யார் இவங்களுக்கு பிரிய பாஜக இவங்க முதுகுல ஏறிடுவாங்க. திமுகவும் பாஜக கூட்டணியில இணைஞ்சிருக்கீங்களா? யாரதான் சார் செய்வாங்க? பண்ணலையா? 98ல ராகுல் காந்திக்கு எதிராக பாஜக கூட்டணிக்கு பாஜக கூட்டணியை திமுக ஏத்துக்கிட வேண்டிய சூழ்நிலை வரும். பாஜக அந்த நிர்பந்தத்துக்குள்ள கொண்டு வருவாங்க. திமுகவையும் எடப்பாடி பழனிசாமியும் கொண்டு என்டிஏ கூட்டணிம்பாங்க. நீங்க நம்ம பார்க்கலையா சார்? 98ல அம்மா ஒரு ஓட்டுல அத்வானி வாஜ்பாய் அரசை கவுக்கும் போது கலைஞர் கை கொடுத்து திரும்பி பண்ணலையா? அமைச்சரவை கேட்டு போகலையா? உள்ள சூழ்நிலை வேற, வாஜ்பாய் சூழ்நிலை வேற. இன்னைக்கு சூழ்நிலையில இணையமா திமுக சூழ்நிலை இல்ல சார். இன்னைக்கு சூழ்நிலைக்கு விஜய்ங்கிற ஒரு மக்கள் சக்தி தமிழ்நாட்டுக்குள்ள ஊடுருவிச்சு. இந்த ஊடுருவல் நீங்க நல்லா புரிஞ்சிருங்க. தமிழ்நாடு மட்டும் இல்ல, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா சுற்றுப்பட்டு இது வரைக்கும் ஓடுற மாதிரி சொல்றீங்க. ஆமா சார், எல்லா ஊர்லயும் படம் ஓடுமா சார்? ஆமா சார். நீங்க கேரளால விஜய் போனாலும் மரியாதை இருக்கு சார். அங்க காங்கிரஸோட கூட்டணி வச்சு திரையில இருந்தா மக்கள் தலைவர்களை பார்க்கறது இல்ல, தரையில இருந்தா பார்ப்பாங்க சார். இன்னைக்கு மாற்றம் வேற. நீங்க நல்லா புரிஞ்சு என்ன மாற்றம் வந்துருக்கீங்க?